ஹே காய்ஸ், இப்பெல்லாம் கடைக்கு போய் கியூல வெயிட் பண்ணி எதுவுமே வாங்க தேவையில்ல. ஒரு டிக்கெட் புக் பண்ணுமா, நீங்க இருக்க இடத்துல இருந்தே IPL டிக்கெட்ல இருந்து ஆஸ்திரேலியாவுக்கு ஃபிளைட் டிக்கெட் வரைக்கும் ஈஸியா புக் பண்ணிடலாம். ஆனா இன்னும் சில பேர் லைஃப்ல அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய விஷயத்துக்காக ரொம்ப நாள் ரொம்ப வருஷம் வெயிட் பண்றாங்க. ஏன் தெரியுமா? ஏன் உங்க லைஃப்ல பெரிய விஷயம் எதுவுமே அவ்வளோ ஈஸியா நடக்க மாட்டேங்குது அப்படின்னு ஃபீல் பண்ணிருக்கீங்களா? ஏன் உங்களோட அந்த 1% விஷ் மட்டும் சீக்கிரம் நிறைவேறுது? மீதி இருக்க ஆசைகள் அவ்வளோ சீக்கிரமா அச்சீவ் பண்ணவே முடியலையே. லா ஆஃப் அட்ராக்ஷன், பாசிட்டிவ் மைண்ட் செட், அஃபர்மேஷன்ஸ் இதெல்லாம் வெறும் கோஇன்சிடென்ஸ் மட்டும்தானா? லைஃப்ல தேவைப்படுற பெரிய விஷயங்களுக்கு இதெல்லாம் அவ்வளோ எஃபெக்டிவா வேலை செய்யாதா? இல்ல எனக்கு மட்டும் இப்படியெல்லாம் நடக்குதா? வாங்க இந்த பதிவுல உங்களோட எல்லா சந்தேகத்துக்கும் தெளிவான பதில்கள் கிடைக்குதான்னு பார்க்கலாம். முதல்ல லா ஆஃப் அட்ராக்ஷன்னா என்ன? உங்க மனசுல இருக்க ஆசைகள் ரொம்ப தீவிரமா இருந்தா அது கண்டிப்பா உங்க லைஃப்ல கிடைக்கும். எதை பத்தி நீங்க அதிகமா யோசிக்கிறீங்களோ அதவே நீங்க இருக்கிறீங்க. அது பாசிட்டிவ் நெகட்டிவ்னு பிரிச்சு பார்க்க முடியாது. உங்க எண்ணத்துல அதிகமான தாக்கத்தை ஏற்படுத்துற விஷயங்கள் மட்டும்தான் உங்களோட வாழ்க்கையா மாறுது. இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் ஸ்பெஷலான குவாலிட்டியா இல்ல யாரோ ஒரு சிலருக்கு மட்டுமே கிடைக்கிற சூப்பர் பவரா? எல்லாருக்கும் எல்லா நேரத்திலயும் ஒர்க் ஆகுற ஒரு விஷயம் இது. ஆனா லா ஆஃப் அட்ராக்ஷனோட வேல்யூ தெரியாம, அதை பத்தின தெளிவான புரிதல் இல்லாம ஒரு சாதாரண லைஃப்ல சின்ன சின்ன ஆசைகளுக்கு கூட பெருசா ஸ்ட்ரகிள் பண்ணி கஷ்டப்படுறோம். கஷ்டம், சோகம், பயம், சந்தோஷம், இப்படி எல்லா எமோஷன்ஸும் உங்க மைண்ட்ல உங்க தாட்ஸ்ல மட்டும்தான் இருக்கு. நீங்க எவ்வளோ பெரிய சந்தோஷத்தை அனுபவிச்சாலும் சரி, எவ்வளோ சோகமா இருந்தாலும் சரி, உங்க மைண்ட்ல இருக்க எண்ணங்கள் எந்த மாதிரி இருக்கும் அதை மட்டும்தான் உங்க ஆழ் மனசு ஏத்துக்கும். இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் கான்செப்ட் எல்லாம் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல இருந்து தான் வந்திருக்கு அப்படின்னு நினைக்க வேண்டாம். நம்ம கல்ச்சர்ல இத பத்தின நிறைய ரெஃபரன்சஸ் இருக்கு. புத்தரோட போதனைகள் தான் லா ஆஃப் அட்ராக்ஷன் கான்செப்டோட ஆரிஜின்னு சில பேர் நம்புறாங்க. ஒரு மனிதன் என்ன நினைக்கிறானோ அதுவாகவே மாறுகிறான். அதுக்கான சக்தி ஒவ்வொரு மனிதனுக்குள்ளயும் இருக்குன்னு புத்தர் சொல்லியிருக்காரு. தாட்ஸ் தான் ரியாலிட்டியா மாறுது அப்படிங்கிற அந்த கருத்து தான் கர்மா அப்படின்னு வெஸ்டர்ன் கண்ட்ரில ஏத்துக்கிட்டாங்க. நல்ல எண்ணங்கள் நல்ல கர்மாவை உருவாக்குது. கெட்ட எண்ணங்களும் ஆசைகளும் மோசமான கர்ம வினைகளுக்கு காரணமா இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டாங்க. இந்த கருத்து தான் இப்போ லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படிங்கிற பேர்ல இன்னும் மக்கள் ஏத்துக்கிற விஷயமா இருந்துகிட்டு வருது. எவ்வளோ பேர் லா ஆஃப் அட்ராக்ஷன் பத்தியும் நம்மளோட எண்ணங்களை தெளிவா வச்சுக்கிறது பத்தியும் சொல்லியிருந்தாலும் இன்னும் நம்மகிட்ட பல சந்தேகம் இருந்துகிட்டே தான் இருக்கு. இன்னும் பல பேருக்கு இது எப்படி வேலை செய்யுது, அதுக்காக நம்ம என்ன மாதிரியான பிராக்டிசஸ் எல்லாம் செய்யணும்னு யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. யோகா, எக்ஸசைஸ் மாதிரி இதையும் ஒரு பயிற்சியா, ஒரு மெத்தடாலஜியா மட்டுமே பாக்குறாங்க. ஆனா ஆழமான நம்பிக்கை இருந்தா மட்டும்தான் இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் உங்களோட கான்சியஸ்னஸ் இல்லாமலே வேலை செய்யுது அப்படிங்கிற உண்மையை புரிஞ்சுக்க முடியும். நீங்க எதை பத்தியெல்லாம் யோசிக்கிறீங்களோ, அதை எப்படியெல்லாம் உங்க தாட்ஸ்ல அக்செப்ட் பண்றீங்களோ அது அப்படியே உங்க ரியல் லைஃப்ல நடக்கும். ஒரு சின்ன கிஃப்ட்ல இருந்து ஃபோன் கால்ஸ், மணி, ஹாப்பினஸ்ன்னு எல்லாமே நீங்க நினைக்கிறதா நினைச்ச நேரம் இருக்க முடியும். இந்த ஈர்ப்பு விதிக்கு பின்னாடி ஏகப்பட்ட சயின்டிபிக் பிலீஃப்ஸ் இருக்கு. குவாண்டம் மெக்கானிசம், நியூரோபிளாஸ்டிசிட்டி, இப்படி ஏகப்பட்ட சயின்டிபிக் ரெஃபரன்சஸ் இருந்தாலும் இது முழுக்க முழுக்க நம்பிக்கை சார்ந்த விஷயமா மட்டுமே மக்கள் இன்னும் ஏத்துக்கிறாங்க. ஏன்னா ஒருத்தருக்கு 1 மணி நேரத்துல நடக்கிறது இன்னொருத்தருக்கு 1 வருஷம் இல்ல 5 வருஷம் கூட எடுக்கும். அதனால மக்கள் இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் வெறும் நம்பிக்கையா தான் பாக்குறாங்க. இத முழுசா ஏத்துக்கவும் முடியல, அதை வெறும் மூட நம்பிக்கைன்னு தள்ளி வைக்கவும் தெரியல. ஏன்னா இதனால பலன் அடைஞ்சவங்க ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. அவங்க எண்ணங்களை மாத்தி அவங்களோட வாழ்க்கை முறைய டோட்டலா மாத்தி அமைச்சு இன்னும் ஹாப்பியான சக்சஸ்ஃபுல்லான லைஃப வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. ஒரு சாதாரண மனிதன்ல இருந்து செலிபிரிட்டி ஸ்டேட்டஸ்ல இருக்கவங்க வரைக்கும் லா ஆஃப் அட்ராக்ஷன் அவங்களோட லைஃப்ல என்ன மாதிரியான நல்ல சேஞ்சஸ் எல்லாம் கொடுத்துருக்குன்னு ரொம்பவே ஓப்பனா ஷேர் பண்றாங்க. ஓப்ரா வின்ஃப்ரே, வில் ஸ்மித், ஸ்டீவ் ஹார்வி போன்ற பலரும் ஸ்டார்டிங்ல ஒரு நார்மலான லைஃப்ல இருந்து இப்ப இருக்க ஸ்டேட்டஸ்க்கு வந்ததுக்கு காரணம் இந்த ஈர்ப்பு விதிதான்னு பல முறை பதிவு செஞ்சிருக்காங்க. ஜிம் கேரியோட லைஃப்ல இந்த ஈர்ப்பு விதி பெரிய மாற்றங்களை கொண்டு வந்திருக்கு. ஒரு சாதாரண நடிகரா கரியரை ஸ்டார்ட் பண்ணாலும் தன்னோட நடிப்பு திறமையால பெரிய இடத்துக்கு வருவேன் அப்படிங்கிற நம்பிக்கை அவருக்கு இருந்தது. 1990ஸ்லயே அவரோட நடிப்புக்காக $10 மில்லியன் பணம் கிடைக்கும்னு நம்பி அதை ஒரு செக்கா எழுதி அவரோட பர்ஸ்குள்ளே வச்சிருந்தாரு. 1995ல அந்த பணம் தனக்கு கிடைச்சதுக்கு நன்றின்னு சொல்லி அந்த செக்ல இருந்தது. ஆனா உண்மையா என்ன நடந்துச்சு தெரியுமா? 1994ல அவர் நடிச்ச ஒரு படத்துக்கு $10 மில்லியன் சம்பளமா அவர் வாங்கிட்டாரு. இதுதான் ஈர்ப்பு விதியோட மேஜிக். நீங்க ஆழமா நம்புற ஒரு விஷயம் நீங்க எதிர்பார்க்காத நேரத்துல உங்க லைஃப்ல வரும். அது நீங்க ஃபிக்ஸ் பண்ண டேட்டுக்கு முன்னாடியும் வரலாம், ரொம்ப கஷ்டப்படாம ஈஸியாவும் வரலாம். அவ்வளையே நம்ம ஊர்ல இருக்க ஃபேமஸான மக்கள் பலரும் இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் பத்தி அதோட மிராக்கிள்ஸ் பத்தி எல்லாம் சொல்லாம இல்ல. ஆக்டர் விஜய் சேதுபதியில இருந்து அந்த காலத்துல இருந்து ஃபேமஸா இருக்க வடிவுக்கரசி அம்மா வரைக்கும் அவங்க லைஃப்ல ஈர்ப்பு விதியினால நடந்த பல மேஜிக்கான மொமெண்ட்ஸை பல இன்டர்வியூஸ்ல ஷேர் பண்ணிருக்காங்க. அப்போ இது வெறும் செலிபிரிட்டிஸ்க்கு மட்டுமான ஒரு மெத்தடா இருக்குமோ அப்படின்னு நினைக்க வேண்டாம். அதே போல பல $1 மில்லியன் சம்பாதிக்கவும்
பெரிய ஃபேம் ஸ்டேட்டஸ்ல அச்சீவ் பண்ண மட்டும்தான் இதை பயன்படுத்தணும் அப்படின்னு தப்பா நினைக்க வேண்டாம். நம்ம டெய்லி லைஃப்ல நமக்கு தேவைப்படுற எல்லாமே ஈர்ப்பு விதி மூலமா ரியாலிட்டிக்கு கொண்டு வர முடியும். நீங்க எந்த நாட்டை சேர்ந்தவரா இருந்தாலும், எந்த விதமான ஸ்டேட்டஸ்ல இருந்தாலும், மதம், மொழி, இனம், வயசு, தகுதின்னு எந்த டிஃபரன்ஸும் இல்லாம ஈர்ப்பு விதியை உங்களுக்காக பயன்படுத்திக்க முடியும். இது ஒரு பொதுவான இயற்கையான விதி, எல்லாருக்கும் ஒரே மாதிரி வேலை செய்யக்கூடியது. ஆனா இதோட பலன்களை சீக்கிரம் புரிஞ்சுக்கணும். உங்க லைஃப்ல உடனடியா பல நல்ல மாற்றங்களை கொண்டு வரணும் அப்படி நீங்க நினைச்சா உங்களோட நம்பிக்கை ஆழமா உறுதியா இருக்கணும். உங்களுக்கு எது தேவை அப்படிங்கிற கிளாரிட்டி உங்க மைண்ட்ல இருக்கணும். இது ரெண்டு மட்டுமே போதும். உங்க லைஃப நீங்க நினைச்ச மாதிரியே அமைச்சுக்க முடியும். இன்னும் கொஞ்சம் உங்க தாட்ஸ ஓப்பனா வச்சிருந்தா நீங்க நினைச்சு பார்க்காத மேஜிக்கும் உங்க லைஃப்ல நடக்கிறத நீங்க பார்க்கலாம். என்னங்க ரொம்ப பாசிட்டிவா மட்டுமே பேசுறீங்க, இதுல இருக்க நெகட்டிவான பார்ட்டை பத்தி சொல்லவே மாட்டேங்கிறீங்களே? ஈர்ப்பு விதியோட அடிப்படையில நெகட்டிவ் பாசிட்டிவ்னு எதுவுமே இல்ல. அதை விட நீங்க எப்போ ஈர்ப்பு விதியை நம்ப ஆரம்பிச்சிட்டீங்களோ அப்பவே உங்க லைஃப்ல மட்டுமல்ல உங்க தாட்ஸ்ல கூட நெகட்டிவிட்டி எட்டி பார்க்க கூடாது. எண்ணங்கள், தாட்ஸ், கனவுகள், ஆசைகள்னு என்ன மாதிரியான காம்ப்ளெக்ஸான வார்த்தைகளை வச்சு டிஸ்கிரைப் பண்ணாலும் அல்டிமேட்டா ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் உங்க மைண்ட்ல ரெஜிஸ்டர் ஆகணும், நம்பிக்கை. அதானே எல்லாம். இந்த நம்பிக்கை மட்டும் இல்லாம போனா நம்ம லைஃப்ல எதுவுமே இல்ல. நம்ம தாத்தா பாட்டி வயசுல இருக்கவங்க கிட்ட கேட்டா தெரியும், அந்த காலத்துல இப்ப இருக்க மாதிரி எல்லாம் வசதிகள் வரும்னு நம்பியே இருக்க மாட்டாங்க. ஒரு 20 வருஷம் முன்னாடி கூட நினைச்ச நேரம் எங்க இருந்தாலும் யார்கிட்ட வேணாலும் பேச முடியும்னு சொல்லியிருந்தா நம்பி இருக்க மாட்டோம். நம்ம கையில இந்த உலகமே இருக்கும்னு யோசிச்சு கூட பாத்திருக்க மாட்டோம். ஆனா யாரோ ஒருத்தரோட நம்பிக்கை அது எல்லாத்தையும் சாத்தியம் ஆக்கிருக்கு. இந்த உலகத்துல இருக்க எல்லா அட்வான்ஸ் டெக்னாலஜிஸும் யாரோ ஒருத்தரோட எண்ணம், அவங்க மைண்ட்ல வந்து ஒரு சின்ன ஃபிளாஷ், அதை இன்னும் டெவலப் பண்ணி தான் இவ்ளோ முன்னேற்றங்களை கொண்டு வந்திருக்காங்க. இவ்ளோ ஏன் ஒரு 2 மாச கை குழந்தையா இருந்த நீங்க இவ்ளோ பெரிய மனிதரா மாறுவீங்கன்னு நீங்க நம்புனீங்களா? கண்டிப்பா இல்ல. நம்ம லைஃப் அம்மாவோட அரவணைப்புல, அப்பாவோட பாதுகாப்புல இருக்கும்னு நினைச்சு சின்ன குழந்தையில நம்ம ரொம்ப ஹாப்பியா இருந்தோம். ஆனா அதே 2 மாச குழந்தை தான் இன்னைக்கு அப்பா அம்மாவை பார்த்துக்கிட்டு அவங்களுக்கு தேவையானது செய்யற அளவுக்கு ஒரு மெச்சூரான மனிதனா மாறி இருக்கும். இது வெறும் பிசிக்கல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் மட்டும் இல்ல, மென்டலி உங்க மைண்ட்ல சில நம்பிக்கைகள் மாறி இருக்கு. உங்க அப்பாவை போல அம்மாவை போல நீங்களும் பொறுப்பான மனிதரா இருக்க முடியும் நீங்க நம்புனீங்க. லைஃப்ல ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் ஏதோ ஒரு பெரிய விஷயம் நடக்கும்னு நம்பி அதுக்கான வேலைகளை செஞ்சதால மட்டும்தான் உங்க லைஃப் நீங்க நினைச்ச விதத்துல இருக்கு. நம்மளோட ஒவ்வொரு நாளும், ஏன் ஒவ்வொரு நொடியும் கூட நம்மளோட நம்பிக்கையின் எண்ணங்களால மட்டும்தான் நடக்குது. அதை புரிஞ்சுக்க முடிஞ்சா ஈர்ப்பு விதியை உங்களுக்கேத்த விதத்துல மாத்திக்க முடியும். உங்க கனவுகளை மட்டுமில்ல, உங்க அன்றாட வாழ்க்கையே நீங்க நினைச்ச விதத்துல வச்சுக்க முடியும். சரி, இவ்ளோ நேரம் ஈர்ப்பு விதியை பத்தியும் அதோட விளக்கங்களையும் பார்த்தோம். ஆனா இதெல்லாம் இந்த டாபிக்கோட எப்படி ரிலேட் ஆகுது அப்படின்னு யோசிக்கிறீங்களா? அதை பத்தி தான் இந்த பகுதியில தெரிஞ்சுக்க போறோம். ஈர்ப்பு விதியை எப்படி யூஸ் பண்ணலாம், அதுக்கான டெக்னிக் என்ன, ரொம்ப சிம்பிளான 3 விஷயம். ஆஸ்க், பிலீவ், ரிசீவ். என்னங்க இவ்ளோ சிம்பிளா முடிச்சிட்டீங்க? ஆமாங்க, சிம்பிள் தான், ஆனா வெரி எஃபெக்டிவ். இந்த 3 ஸ்டெப்பை கரெக்டா ஃபாலோ பண்ண முடிஞ்சா உங்க லைஃப் நீங்க நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு மாறும். பல மிராக்கிளான மோமெண்ட்ஸும் மேஜிக்கலான இன்சிடென்ட்ஸும் உங்களுக்கு நடக்கும். ஜிம் கேரி மாதிரி, விஜய் சேதுபதி மாதிரி நீங்களும் உங்க லைஃப உங்க விருப்பத்துக்கு ஏத்த முறையில மாத்திக்கலாம். உங்க லைஃப்ல நீங்களும் ஒரு ஹீரோவா உணரலாம். யூ ஆர் இம்பார்ட்டன்ட் எனஃப் டு ஆஸ்க் அண்ட் யூ ஆர் பிளெஸ்ட் எனஃப் டு ரிசீவ். இதை சொன்னவரு டாக்டர் வெயின் டயர். நீங்க விரும்புற எதையும் நீங்க கேட்கலாம், அது அப்படியே உங்க லைஃப்ல கிடைக்கும்னு நம்பலாம். அதுக்கான எல்லா தகுதியும் ஆசிர்வாதமும் உங்களுக்கு இருக்கு. இததான் நம்ம வாலி ஐயாவும் ஒரு பாட்டா எழுதியிருக்காரு. கொடுத்ததெல்லாம் கொடுத்தான், அதை யாருக்காக கொடுத்தான், ஒருத்தருக்காக கொடுத்தான், அதை ஊருக்காக கொடுத்தான். இந்த உலகத்துல பிறந்த எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்கும். அதுக்கான ஒரே விதிதான் இந்த ஈர்ப்பு விதி. யார் ஒருத்தரோட மனசையும் காயப்படுத்தாத, கஷ்டப்படுத்தாத எந்த ஒரு ஆசையும் நிறைவேறும் அப்படிங்கிறது இயற்கை விதி. அதுக்கான ஸ்டெப்ஸ் தான் இந்த 3. முதல்ல கேட்கணும், அப்புறம் அதை நம்பணும். கடைசியா நீங்க ஆசைப்பட்டது உங்க லைஃப்ல கிடைக்கிறப்போ அதை ஏத்துக்கிற மனநிலையில உங்களை நீங்க வச்சுக்கணும். அந்த நிலைக்கு உங்களை நீங்களே தயார்படுத்திக்கணும். நீங்க நம்புற விஷயங்களை தான் கேட்க முடியும். நீங்க கேட்கிற விஷயங்களை மட்டுமே உங்க லைஃப்ல பெற முடியும். ஆக நீங்க கேட்கிற நம்புற விஷயங்கள் உங்க லைஃபா மாறும். இந்த 3ம் லா ஆஃப் அட்ராக்ஷனோட ஃபேக்டர்ஸா இருக்கு. இதுல ஒன்னு மிஸ் ஆனா கூட அதோட ரிசல்ட்டை முழுமையா பார்க்க முடியாது. நீங்க சின்ன குழந்தைகிட்ட போய் உனக்கு இப்போ ஒரு சாக்லேட்டை மேஜிக் பண்ணி வர வைக்கட்டுமா அப்படின்னு சொன்னா கூட உடனே அதோட மனசுல அது எப்படி வரும் அப்படிங்கிற கேள்விதான் முதல்ல உருவாகும். அதேதான் நமக்கும். உங்க லைஃப்ல நீங்க நினைச்ச எல்லாமே கிடைக்கும்னு சொன்னா உடனே உங்க மைண்ட்ல எப்படி அது அப்படின்னு ஒரு கேள்விதான் வரும். அந்த கேள்விக்கான பதில தான் இப்ப நம்ம தெரிஞ்சுக்க போறோம். இந்த உலகத்துல இருக்க எல்லா அற்புதமான விஷயங்களும் யாரோ ஒருத்தர் கேட்டதால, அது தனக்கு கிடைக்கும்னு நம்பினதால மட்டும்தான் நடந்திருக்கு. கேட்டார்கள், நம்பினார்கள், அதை பெற்றார்கள். லா ஆஃப் அட்ராக்ஷனை எஃபெக்டிவா வேலை செய்ய வைக்கிற சிம்பிள் ஃபார்முலா இதுதான். ரிசீவ், ஆஸ்க் அண்ட் பிலீவ்.
ரிசீவ் ஈக்குவல்ஸ் ஆஸ்க் பிளஸ் பிலீவ். நம்பிக்கையோட நீங்க கேட்கிற எல்லாமே கிடைக்கும். கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கிடைக்கும். இது ஏதோ ஒரு ரிலிஜியஸ் பிலீஃபா மட்டும் இல்லைங்க. மனித வாழ்க்கையோட அடிப்படையே இதுதான். நீங்க எது வேணாலும் கேளுங்க, அது கிடைக்கும். ஆனா கேட்கறதுக்கு முன்னாடி உங்க மைண்ட்ல ஒரு கிளாரிட்டி இருக்கான்னு பாத்துக்கங்க. அப்போதான் நீங்க கேட்கறது உங்க லைஃபை மாத்துமா இல்ல இப்ப இருக்க சிச்சுவேஷனை மட்டும் கொஞ்சம் மாத்துமா அப்படின்னு ஒரு முடிவு செய்யும். அதுதான் முதல் ஸ்டெப், ஆஸ்க். இதுக்கு ஒரு சின்ன லைஃப் டைம் எக்ஸாம்பிள அடிக்கடி சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு ஹோட்டல்ல போய் உட்காந்து மெனு கார்டை பாக்குறீங்க. அதுல எவ்வளோ ஐட்டம் லிஸ்ட் பண்ணிருந்தாலும் உங்களுக்கு எது பிடிக்குதோ அதை மட்டும் தானே ஆர்டர் பண்ணுவீங்க. அப்படி ஆர்டர் பண்ணதும் அதை எப்படி செய்வாங்க, என்னெல்லாம் அதுல இன்கிரீடியன்ஸா சேர்ப்பாங்க, எவ்வளோ நேரம் குக் பண்ணுவாங்க, எப்படி பிளேட்ல ப்ரெசென்ட் பண்ணுவாங்க அப்படின்னு யோசிப்பீங்களா? இல்ல உங்களோட ஃபேவரட்டான டிஷ்ஷை எப்படி டேஸ்ட் பண்றதுன்னு மட்டும் யோசிப்பீங்களா? கண்டிப்பா அதை டேஸ்ட் பண்றது மட்டும்தான் உங்க மைண்ட்ல இருக்கும். அதே போலதான் உங்க லைஃப்ல நீங்க கேட்க நினைக்கிறதும் இருக்கணும். உங்க தேவை எது, உங்க ஆசை எதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை கிடைச்சா எப்படி இருக்குமோ அதை பத்தி மட்டும்தான் நினைக்கணும். அதை விட்டுட்டு அந்த சின்ன குழந்தை சாக்லேட் எப்படி வரும்னு யோசிக்கிற மாதிரி இவ்ளோ ஆசைப்படுறோமே இதெல்லாம் நமக்கு எப்படி நடக்கும்னு டவுட்ஃபுல்லா கேட்கக்கூடாது. அப்படி டவுட்டோட நீங்க ஒன்னொன்னா டிஸ்கிரைப் பண்ணா கடைசியில அண்ணனுக்கு ஒரு ஊத்தாப்போம் அப்படின்னு நீங்க ஆசைப்படுறதும் இல்லாம ஏதோ ஒண்ணு கிடைக்கும். அதை சாப்பிடாம தூக்கி போடவும் முடியாது, சாப்பிடாத அந்த ஐட்டமுக்கு பில் கட்டவும் மனசு வராது. அப்போ பல பேர் ஃபேஸ் பண்ற ப்ராப்ளமே இதுதான். வெறும் மேலோட்டமான ஆசைகளை மட்டும் வச்சுக்கிட்டு அதனால என்னெல்லாம் நடக்கும்னு யோசிக்காம அப்போதைக்கு என்ன தோணுதோ அதை பத்தி மட்டுமே யோசிக்கிறாங்க. அப்புறம் அது உங்க லைஃப்ல கிடைக்கிறப்போ நான் இதை ஆர்டரே பண்ணலையே அப்படின்னு ரிஜெக்டும் பண்றாங்க. நீங்க என்ன கேட்க நினைக்கிறீங்களோ அதை முதல்ல உங்க மைண்ட்ல கிளியரா யோசிக்கணும். அதனால உங்க லைஃப் எப்படியெல்லாம் மாறும்னு விஷுவலைஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும். உங்க மைண்ட்ல இமேஜின் பண்ண முடியாத எதையுமே உங்க ரியல் லைஃப்ல பார்க்க முடியாது. ஒவ்வொரு நாளும் எப்படி இருக்கணும்னு யோசிக்க தெரியணும். உங்க ஒவ்வொரு ஸ்டேஜ் ஆஃப் லைஃப்லயும் நீங்க என்ன மாதிரியான ஸ்டேட்டஸ்ல இருக்க ஆசைப்படுறீங்களோ அதை கிளியரா விஷுவலைஸ் பண்ண கத்துக்கணும். தர்மம் ஜெயிக்குமா? நாடு கடத்தப்பட்டாச்சு, காட்டி கொடுக்கப்பட்டாச்சு, துரோகம் துயரம்னு எல்லாத்தையும் அனுபவிச்சாச்சு. உண்மைதான், பாண்டவர்கள் தோக்கடிக்கப்பட்டாங்க. ஆனா அவங்க முழுசா வீழ்த்தப்படல. வீழ்த்த முடியாத இந்த வீரர்கள் தர்மத்துக்காக எடுத்த களம் மகாபாரதம். தர்மத்தின் வாழ்வுதனை சூதுகவும் இறுதியில் தர்மமே வெல்லும். இது வெறும் காவிய கதை இல்ல, வாழ்க்கைக்கான விழிப்புணர்வு. ஒரு தெலுங்கு யூடியூபர் ஆத்தர் முதல்ல இந்த மகாபாரத கதைய மக்களுக்கு சுவாரஸ்யமா இருக்க வகையில தமிழ்ல எழுதியிருக்காரு. இந்த புக்கு 54 மொழிகள்ல அவைலபிளா இருக்கு. உங்களுக்கு விருப்பமான மொழியில கண்டிப்பா வாங்கி படிங்க. விக்ரமாதித்யா எழுதின மகாபாரதம் பகுதி 1 மற்றும் பகுதி 2. சத்குரு பிடிச்சு கையெழுத்திட்ட இந்த புக்க டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்கை கிளிக் பண்ணி உடனே வாங்கி படிங்க. ஜேர்னல் எழுதுறது, விஷுவலைஸ் பண்ணி பாக்குறது, உங்க ஆசைகளை கனவுகளை வச்சு ஒரு விஷன் போர்டை கிரியேட் பண்றதுன்னு நீங்க எந்த மெத்தட வேணாலும் சூஸ் பண்ணலாம். ஆனா உங்க டிசையர்ஸ் விஷஸ் கிளியரா இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கணும். ஒரு நேரம் இது இருந்தா போதும்னு நினைக்கிறது, அப்புறம் அதுல கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் வந்தா உடனே ஐயோ இதெல்லாம் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லையேன்னு புலம்புறது. இப்படி தெளிவே இல்லாத ஆசைகளால தான் நம்ம எப்பவுமே ஒரு கன்ஃபியூஸ்டான லைஃபை வாழ்ந்துகிட்டு இருக்கோம். வாழ்றோன்னு கூட சொல்ல முடியாது, சர்வைவ் பண்றோன்னு வேணா சொல்லிக்கலாம். ஏன்னா நம்ம மனசுல இருக்க எல்லா ஆசைகளையும் அடைய முடிஞ்சாதான் வாழ்க்கையே வாழ முடியும். இல்லனா சாப்பிட்டு தூங்கி வேலை செய்யற ஒரு சர்வைவல் லைஃப்ல தான் காலம் முழுக்க ஸ்ட்ரகிள் பண்ணுவோம். இந்த லைஃபை காட்டுல இருக்க ஒரு மிருகம் கூட ஈஸியா வாழ்ந்துட்டு போயிருமே. இதுக்காகவா மனிதனா பிறந்தோம்? பல விஷயங்களை படிச்சு கத்துக்கிட்டு அறிவை வளர்த்து இவ்ளோ செஞ்சும் நமக்கான லைஃபை வாழாம போனா அதுல அர்த்தமே இல்ல. உங்க வாழ்க்கைய அர்த்தம் உள்ளதா சந்தோஷமானதா மாத்துற விஷயங்கள் எதுன்னு முதல்ல தெளிவா தெரிஞ்சுக்கோங்க. அதை மட்டுமே உங்க லைஃப்ல ஃபோக்கஸ் பண்ணுங்க. லைஃப் உங்க முன்னாடி ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸை கொடுத்தாலும் உங்களுக்கு தேவையானதை சூஸ் பண்ற இன்டெலிஜென்ஸை வளர்த்துக்கோங்க. அதுதான் உங்க மொத்த வாழ்க்கையும் அர்த்தமுள்ளதா மாத்தும். பணம் மட்டும் போதும்னு யோசிச்சு ஹெல்த்தை பத்தி யோசிக்காம விடக்கூடாது. அதே போல வெறும் பிசிக்கல் ஹெல்த் மட்டும் சரியானா போதும்னு நினைச்சு லைஃப்ல இருக்க மத்த முக்கியமான விஷயங்களை மறந்து போக கூடாது. வாழ்க்கையோட மொத்த ஆஸ்பெக்ட்ஸையுமே யோசிச்சு அதுக்கேத்த வகையில உங்களோட தேவைகளை கேட்க தெரியணும். அதுதான் உண்மையான நிலையான சந்தோஷத்தை தரும். வெறும் பணம், சந்தோஷம், நல்ல உடல்நிலை, படிப்பு, புகழ், பெருமை, வேலைன்னு ஒவ்வொரு தனித்தனி விஷயத்த மட்டுமே யோசிக்க கூடாது. இது எல்லாமே சரியான பேலன்ஸ்ல இருக்க மாதிரியான ஒரு லைஃப் தான் மீனிங்ஃபுல்லானதா இருக்கும். நீங்க கேக்குற விஷயம் இது எல்லாத்தையுமே கவர் பண்ற மாதிரியானதா இருக்கா அப்படின்னு பாத்துக்கோங்க. அடுத்து நெக்ஸ்ட் ஸ்டெப், பிலீவ், நம்பிக்கை. இது வெறும் வார்த்தையா மட்டுமே யூஸ் பண்றதால இதனோட முழு பலன் என்னன்னு யாருக்குமே தெரியறதில்ல. உங்க மைண்ட்ல ஏகப்பட்ட நெகட்டிவான பிலீவ்ஸை வச்சுக்கிட்டு உங்க பெரிய ஆசைகளையோ ஏன் சின்ன சின்ன தேவைகளையோ கூட யோசிச்சு பார்க்க முடியாது. உங்க மனசுல இருக்க எண்ணங்கள் அண்ட் ஸ்ட்ராங்கான பிலீவ்ஸ் இருந்தா மட்டும்தான் எந்த ஒரு விஷயத்தையுமே முழுசா அனுபவிக்க முடியும். சிலருக்கு பெரிய மேஜிக்கலான விஷயங்கள்
சில நிமிஷத்துல நடக்கும். இன்னும் சில பேரு எவ்வளோ ஹார்ட் ஒர்க் போட்டாலும் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் ரொம்ப நாளுக்கு அப்புறம் தான் ஏதோ சின்ன சின்ன சந்தோஷங்கள் அவங்களுக்கு கிடைக்கும். ஏன் இப்படியெல்லாம் நடக்குது? இவங்கெல்லாம் அவ்வளோ அன்லக்கியா? இதுல லக்கு, ஹார்ட் ஒர்க் இதெல்லாம் தாண்டி நம்பிக்கை அப்படிங்கிற அடிப்படையான விஷயம்தான் முக்கியமான ரோலை பிளே பண்ணும். உங்க நம்பிக்கை எவ்வளோ அதிகமா இருக்கோ அந்த அளவுக்கு நீங்க எதிர்பார்க்கிற எல்லாமே உங்க லைஃப்ல சீக்கிரமே நடக்கிற மாதிரி தோணும். உங்க மைண்ட்ல இருக்க சின்ன சந்தேகம் கூட உங்களோட தேவைகளை தள்ளி வச்சுக்கிட்டே இருக்கும். ஆல்ரெடி நம்ம ரொம்ப ஆழமா யோசிச்சுதான் நம்மளோட தேவைகளை இமேஜின் பண்ணி வச்சிருக்கோம். இருந்தாலும் ஒரு ஸ்ட்ராங்கான நம்பிக்கை மட்டுமே அந்த தெளிவான ஆசைகளை உங்க கண்ணு முன்னாடி வர வைக்கும். உங்களோட தெளிவான எண்ணங்களும் அதுக்கான முயற்சிகளும் மட்டும் பத்தாது. ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை இருந்தா மட்டும்தான் உங்க லைஃப் நீங்க நினைச்ச மாதிரி மாறும். உங்களோட வேலை ஒன்னே ஒண்ணுதான், எனக்கு தேவையானதை இந்த பிரபஞ்சம் கொடுக்கும்னு நம்புறது. ஆனா அதை உங்க கையில எப்படி கொண்டு வந்து சேர்க்கறது அப்படிங்கிறது இந்த யூனிவர்ஸோட வேலை. அதை பத்தி நீங்க கவலைப்பட தேவையே இல்ல. ஹோட்டல்ல நீங்க ஆர்டர் பண்ண ஐட்டம் உங்க டேபிள்ல வரும்னு நீங்க நம்புறீங்கல்ல, அந்த அளவு நம்பிக்கை இருந்தா மட்டும் போதும். நீங்க எவ்வளோ பெரிய ஆசைகளையுமே ஈஸியா அடைய முடியும். நமக்கு இருக்க பிரச்சனை என்ன தெரியுமா? சின்ன சின்ன விஷயம் நடக்கும்னு நம்புற நமக்கு பெருசா யோசிக்கிறப்போ ஒரு பயம், குழப்பம், நம்பிக்கை இல்லாத நிலை வர்றத கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. ஆனா நீங்க நினைக்கிற மாதிரி லைஃப்ல சின்னது பெருசுன்னு எதுவுமே இல்ல. யூனிவர்ஸோட அளவை நீங்க கம்பேர் பண்றப்போ நாமளும் நம்ம வாழற வாழ்க்கையும் ரொம்ப ரொம்ப சின்னதுதான். இதுல உங்க ஆசைகள் உங்களுக்கு எவ்வளவு முக்கியம்னு மட்டும்தான் முடிவு செய்யணுமே தவிர அது சின்னதா பெருசான்னு யோசிச்சு கவலைப்படக்கூடாது. உங்க கனவு வாழ்க்கையை நீங்க வாழறதா நினைச்சு பாக்குறப்போ உங்க மைண்ட்ல ஒரு சந்தோஷம் வரும் பாருங்க. அந்த பாசிட்டிவான உணர்வை மட்டுமே அப்படியே மெயின்டைன் பண்ண கத்துக்கங்க. அது எப்படி அடைய போறோம் அப்படின்னலாம் யோசிக்காம அது கிடைச்சது நம்ம லைஃப் எப்படியெல்லாம் இருக்கும்னு யோசிச்சு பாக்குறப்போ உங்களை அறியாம ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை வெளிப்படுத்துவீங்க. அந்த பாசிட்டிவ் மைண்ட் செட்டும் அந்த வைப்ரேஷனும் உங்களோட நம்பிக்கையை இன்னும் அதிகமாக்கும். இந்த பாசிட்டிவான எனர்ஜி மேலும் அதிகமான பாசிட்டிவான விஷயங்களை உங்க லைஃப்குள்ள கொண்டு வரும். உங்க லைஃப்ல இது வரைக்கும் இருந்த எல்லா நல்ல விஷயங்களையும் நினைச்சு பாருங்க. அதுக்கு நன்றியை வெளிப்படுத்துங்க. உங்க ஃபோக்கஸ ஆப்பர்ச்சுனிட்டி பக்கம் திருப்புங்க. என்ன நடந்தாலும் அதை உங்களுக்கு சாதகமா மாத்திக்கிற வழிகளை மட்டுமே யோசிங்க. நல்லது, கெட்டது, சின்னது, பெருசு இதெல்லாமே நம்ம மைண்டு நம்ம கூட விளையாடுற ஒரு விளையாட்டு மட்டுமே. அதை புரிஞ்சுக்க முடிஞ்சா எல்லாத்தையுமே ஈக்குவலா பாக்குற மென்டாலிட்டிய வளர்த்துக்க முடியும். ஆனா இதெல்லாம் சொல்ல ஈஸியா இருந்தாலும் அதை ஃபாலோ பண்றது கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னா கண்ணால பாக்காத வரைக்கும் எதையும் முழுசா நம்புறதெல்லாம் நம்ம மைண்ட அக்செப்ட் பண்ணிக்காது. சரி, நீங்க நம்பாம போனா நடக்காது, அவ்வளவுதானே, வேற என்ன நடந்துட போகுது. ஆனா ஒருவேளை நீங்க ஆசைப்பட்டது கிடைச்சா, அந்த ஒரு முக்கியமான இன்சிடென்ட் உங்க லைஃப்ல நடந்துட்டா அப்ப எப்படி இருக்கும்? அதை யோசிக்க முடிஞ்சாலே உங்க நம்பிக்கைகளை தானாவே நீங்க வளர்த்துக்க முடியும். அவநம்பிக்கையான எண்ணங்கள் உங்க லைஃப மாத்த போறதில்லைன்னு புரிஞ்சுக்கிட்டா உங்க மைண்ட கொஞ்சம் மாத்தி நம்பிக்கையான விஷயங்கள்ல ஃபோக்கஸ் பண்ண ட்ரை பண்ணுங்க. அதனால நல்லது நடந்தா சந்தோஷம் தானே. ஒரு ஸ்ட்ராங்கான பிலீஃப் இருந்தா எதை பத்தியும் யோசிக்காம உங்க வேலையில தொடர்ந்து கான்சென்ட்ரேட் பண்ண முடியும். நீங்க விரும்புறது நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும். அடுத்தது ரிசீவ். அது சரி, எல்லாம் ஓகே தான். ஆனா நாம கேட்டது கிடைக்கிறப்போ அதை எப்படி ரிசீவ் பண்றது? இந்த கேள்வியே முதல்ல தப்புன்னு தான் சொல்லணும். ஏன்னா நீங்க கேட்டது கிடைச்சிருச்சு, இப்ப போய் அதை எப்படி ஏத்துக்கிறது அப்படின்னு கேட்டா கண்டிப்பா சிரிப்பு தான் வரும். நீங்க தெளிவா யோசிச்சு நம்பிக்கையா கேட்டது உங்க லைஃப்ல தானா கிடைக்கணும். அதான இயற்கையான விதி. இதுக்காக நீங்க செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான். உங்க ஆசைகளுக்கு ஏத்த மாதிரியான வைப்ரேஷன்ல நீங்க இருக்கணும். நம்ம எண்ணங்கள் தான் நம்மளோட அதிர்வுகளா மாறுது. உங்களுக்கு எது வேணும், எதெல்லாம் வேண்டாம், எது நடந்தா சந்தோஷம், இப்படி ஒவ்வொன்னா யோசிச்சு உங்க உணர்வுகள்ல ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியும். நீங்க எந்த மாதிரியான உணர்வுகளை வெளிப்படுத்துறீங்களோ அதை தான் உங்க அதிர்வுகளா நீங்க வச்சிருப்பீங்க. சோ அதை தான் வைப்ரேஷன் அப்படின்னு சொல்றாங்க. இத புரிஞ்சுக்க கொஞ்சம் கஷ்டமா தெரியலாம். ஆனா இத சிம்பிளா சொல்லணும்னா, உங்களோட ஆசைகள் நிறைவேறினா நீங்க எப்படி ஃபீல் பண்ணுவீங்க? அந்த நிலையில முழுசா உங்க உணர்வுகளை வச்சிருக்கணும். ஒரு கம்ப்ளீட்டட் ஃபீல உங்க எமோஷன்ல வச்சிருக்க முடிஞ்சா ஒரு வைப்ரேஷனல் மேட்சை உருவாக்கலாம். ஒரு நன்றி உணர்வோட நீங்க நினைச்சதை அடைஞ்ச சந்தோஷத்தோட உங்க உணர்வுகள் இருக்கப்போ அந்த விஷயம் உங்க லைஃப்ல ரொம்ப ஈஸியா உள்ள வர்றத நீங்களே பார்க்க முடியும். ஒரு நல்ல வேலை கிடைக்கணும்னு யோசிக்கிறீங்க, அதுக்காக எல்லாமே செஞ்சு முடிச்சிட்டீங்க அப்படின்னு வைங்க. அதாவது நல்லா படிச்சு நல்ல பெர்சன்டேஜ் எடுத்துட்டீங்க, உங்களுக்கு பிடிச்ச கம்பெனில அப்ளிகேஷனும் போட்டாச்சு. இவ்ளோ வேலைகளை நம்பிக்கையா செஞ்ச நீங்க அதை வேகமா ரிசீவ் பண்ணணும்னா அந்த வேலை கிடைச்சா எப்படி ஃபீல் பண்ணுவீங்களோ அந்த உணர்வு நிலையில இருக்கணும். இது ஏதோ ஃபேக்கா கிரியேட் பண்ற இமேஜினேஷன் அப்படின்னு நினைக்க வேண்டாம். எனிவேஸ் உங்க லைஃப்ல அதுதான் வேணும்னு நீங்க நினைக்கிறப்போ அது கண்டிப்பா நடக்க போகுதுன்னு நம்புவீங்க. அந்த நம்பிக்கையை கம்ப்ளீட் பண்ற மாதிரியான உணர்வு நிலைய வெளிப்படுத்துங்கன்னு சொல்றோம். அவ்வளவுதான். ஃபர்ஸ்ட் டே ஆஃபீஸ்க்கு என்ன மாதிரி ட்ரெஸ் சூஸ் பண்ணுவீங்க? அன்னைக்கு நாள எவ்வளோ ஹாப்பியா இருப்பீங்க? உங்க மைண்ட்ல என்ன மாதிரியான தாட்ஸ் எல்லாம் இருக்கும்? யார்கிட்டலாம் ஷேர் பண்ணுவீங்க? இதெல்லாம் யோசிச்சு அந்த ஹாப்பி ஃபீலை வெளிப்படுத்துறப்போ யூனிவர்ஸ் அதே ஃபீலிங்கை தர இன்சிடென்ட்ஸை உங்க லைஃப்ல நடக்க வைக்கும். ஒரு சோக பாட்டை கேட்டா
உங்க மைண்டு சோகமாகற மாதிரி. அப்படி ஒரு காமெடி சீன் பார்த்தா உடனே உங்க மைண்டு சந்தோஷமா ஃபீல் பண்ணுமே, அந்த மாதிரிதான் யூனிவர்ஸும் உங்க மைண்ட் இருக்க தாட்ஸோட வைப்ரேஷனுக்கு மேட்ச் ஆகிற நிகழ்வுகளை உங்க லைஃப்குள்ள கொண்டு வரும். இதுதான் ஈர்ப்பு விதியோட தத்துவம். நீங்க எதை அதிகமா யோசிக்கிறீங்களோ அதுவாகவே மாறுவீங்க. லைக் அட்ராக்ட்ஸ் லைக். ஒத்த விஷயங்கள் ஒன்னோடொன்னு ஈர்க்கப்படும். இந்த ப்ராசஸ்ல சில நேரம் ஆமா நாம இப்ப என்ன செஞ்சுட்டு இருக்கோம், என்ன இப்படி நடக்காத விஷயத்த நம்பிட்டு இருக்கோம் அப்படின்னு எல்லாம் தோணும். ஆனா இந்த எப்படி, ஏன் இந்த மாதிரியான கேள்விக்கு பதில் தேடாம என்ன நடக்கும்னு யோசிக்கிறப்போ உங்களுக்கு இருக்க பயம், சந்தேகம் எல்லாமே காணாம போயிடும். லைஃப்ல உங்களுக்கு தேவைப்படுற விஷயத்துக்கு ஒத்து போகாத எண்ணங்களையும் மனிதர்களையும் நீங்களே தள்ளி வைக்க ஆரம்பிச்சிருவீங்க. உங்களோட சக்சஸ் ஸ்டோரியில இந்த மாதிரியான இழப்புகளை நீங்க தவிர்க்கவே முடியாது. ஆனா இத பத்தியெல்லாம் கவலைப்படாம உங்க இலக்குகள்ல மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. அதை முழுசா நம்பி உங்களோட முயற்சிகள்ல தீவிரமா கவனம் செலுத்துங்க. நீங்க முழுசா அலோவ் பண்றப்போ ஈர்ப்பு விதி உங்க டெய்லி லைஃப்ல கூட பல அதிசயங்களை, அதிர்ச்சிகளையும் நடத்தி காட்டும். உங்களால எதையுமே செய்ய முடியும்னு உறுதியா நம்புங்க. உங்களுக்காக இந்த யூனிவர்ஸ் அதை நிச்சயம் நடத்தி காட்டும். இது எந்த விதமான மேஜிக்கும் இல்ல. முழுக்க முழுக்க உங்க நம்பிக்கை சார்ந்த விஷயங்களை மட்டுமே உங்க லைஃப்குள்ள அலோவ் பண்றீங்க. ஃபோக்கஸ்டா பாசிட்டிவா இருக்கிறதுல மட்டும் கவனம் செலுத்துங்க. நம்ம எல்லாருக்குமே விருப்பமான எல்லாமே கிடைக்கும். அந்த நம்பிக்கையான எண்ணங்கள் மட்டுமே உங்களை கைட் பண்ணட்டும். ஏதாச்சும் ஒரு சின்ன லைஃப் சேஞ்சிங் இன்சிடென்ட்டை இந்த மெத்தட்ல ட்ரை பண்ணி பாருங்க. நல்லா மெடிடேட் பண்ணி உங்க மைண்ட்ல ஒரு கிளாரிட்டி வந்த அப்புறம் ஒரு தெளிவான ஆசையை யோசிச்சு அது நடந்தா எப்படியெல்லாம் ஃபீல் பண்ணுவீங்கன்னு உணர்ந்து உங்க வைப்ரேஷனை மேட்ச் பண்ணி பாருங்க. உங்க லைஃப்ல நடந்த அந்த மிராக்கலான மொமெண்ட்ஸை எங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. உங்க லைஃப்ல வர எந்த ஒரு சந்தோஷமான மாற்றமும் எங்களுக்கும் நல்ல மாற்றத்துக்கு காரணமா இருக்கும். மிராக்கிள்ஸ் டூ ஹேப்பன். நம்ம எல்லாரோட லைஃப்லயுமே அதிசயங்கள் நடந்தே தீரும். இந்த பதிவு லா ஆஃப் அட்ராக்ஷன் பத்தின ஒரு புது பார்வை உங்களுக்கு கொடுத்துருக்கோம் நம்புறோம். மேலும் இது போன்ற சிறந்த பதிவுகளுக்கு நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இதுக்கு ஒரு லைக்கை போட்டுட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல்ஸ் பியாண்ட் தி ஆர்டினரி அண்ட் பாடி அண்ட் சோல் தமிழ் ரெண்டுத்துக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை அழுத்திருங்க. நான் உங்களை அடுத்த வீடியோல பாக்குறேன். நன்றி.